சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற கேள்விகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. சார், இது குறித்து மீண்டும் ஒரு முறை தெளிவான ஒரு விளக்கத்தினை கொடுங்க அப்படின்னு சொல்றார். தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதுதான் அதற்கான பதில். ஏக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா பண்ணிக்க கூடாது, அதே மாதிரி ஒரே ராசியில இருந்தா பண்ணிக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரே நேரத்துல ஏழரை சனி வந்தா ஒரே நேரத்துல கஷ்டம் வரும், இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய தவறான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரிலாம் எந்த விதியுமே கிடையாது. தாராளமாக ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரே ராசியில் பிறந்தவர்களும் செய்து கொள்ளலாம். ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 8 நட்சத்திரத்தை மாட்டு கொடுத்திருப்பா. இந்த 8 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாத்திரம் ஏக நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பா. அப்படியெல்லாம் எந்த ரூலுமே கிடையாது. தாராளமாக எல்லோருமே ஏக நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லையே சார், ஏழரை சனிங்கிறது வந்தா ஒரு மேஷராசியில பிறந்தவங்க ஆண் பெண் 2 பேருமே மேஷராசின்னு சொன்னா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஏழரை சனிங்கிறது நடக்கும், ஒரே நேரத்துல அஷ்டமத்து சனி வரும், ஒரே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது போல் இல்லை. ஏழரை சனியினுடைய காலத்திலே உச்சத்தினை தொட்டவர்களும் இருக்கிறார்கள். அஷ்டமத்து சனியினுடைய காலத்திலே தடைகளை தகர்த்து வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த கோச்சார ரீதியா நடக்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமா பலனை தராது. ஒரே நேரத்திலே, அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் வெவ்வேறு நாளிலே பிறந்திருப்பார்கள். இந்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகமே வெவ்வேறு பலனைத்தான் தரும். அவரவர்கள் ஜாதகத்திலே நடக்கக்கூடிய திசாபுக்திகள் தான் பலனை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சாரப்படி அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, கண்டச்சனி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சிறு அளவுதான். அதுல ஒரு பெரிய தாக்கம்ங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதை பற்றி கவலையே வேண்டாம். இன்னும் வலியுறுத்தி சொல்லணும்னா, நீங்க நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகத்திலே கிரகநிலைகள் பொருந்து இருந்தாலே போதுமானது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு சொன்னா, இந்த காலத்துல குழந்தைகள் யாரும் பார்த்துக்காம நம்ம தீர்மானம் பண்றதே இல்லை. அந்த பையனும் சரி, மணமகனும் சரி, மணமகளும் சரி, அவர்கள் இருவரும் பரஸ்பரம் பார்த்து பேசிக்கொண்ட பிறகுதான் தீர்மானிக்கிறோம். அப்படி அவர்கள் பேசி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக பிடிப்பு இருக்கிறது, எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எப்போ தெரியுமா ஒருத்தரோட பிடிக்கும்? ஜாதகத்திலே கிரகநிலை பொருந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் பிடித்திருக்கிறதுன்னே சொல்லுவார். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஜாதகத்திலே கிரகநிலைகள் பொருந்தவில்லை என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணும் சரி அந்த பையனும் சரி பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிடுவா. அவளுக்கு பிடிக்கலன்னு வரும்பொழுது நம்ம அவர்களை வற்புறுத்தி திருமணத்தை நடத்த கூடாது. திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு நம்முடைய முன்னோர்கள் தான் உதாரணமாவே நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு 50 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். இந்த பொருத்தம் எல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணியிருப்பா? நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணியிருப்பா? இல்ல நம்ம அப்பா அம்மா எல்லாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாளா? இதெல்லாம் ஒண்ணு இல்லை. இங்க பையன் இருக்கா, இங்க பொண்ணு இருக்கா, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுல அப்படியே கல்யாணம் பண்ணியிருப்பா. இல்ல அவா சொன்னா இவா சொன்னான்னு கல்யாணம் பண்ணியிருப்பா. அவர்கள்லாம் கல்யாணம் பண்ணி நல்லபடியாகத்தானே வாழ்ந்தார்கள். அதனால பொருத்தம்ங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல சார், நான் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிதான் என் பொண்ணு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றவாளும் இருப்பா. இது நீங்கள் பொருத்தம் பார்த்திருந்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அந்த பெண்ணிற்கு கணவனால் பிரச்சனை என்று அவருடைய ஜாதகத்திலே இருந்தால் நிச்சயமாக அதனை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். ஜாதகத்துல பலன் நல்லா இருந்தா நிச்சயமாக அந்த பெண் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கவே மாட்டா. அதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, சார் நாங்க என்னதான் பண்றது, இந்த கல்யாணத்துக்கு பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா, ஜாதகத்தை முதல்ல உங்க ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு, திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டதா, கல்யாண நேரம்ங்கிறது வந்துருச்சா, இந்த நேரத்துல பார்க்கலாமா, என்ன மாதிரியான மாப்பிள்ளை அமைவார், இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானதே தவிர, ஜோசியர் இப்ப நீங்க பார்க்கலாமா, பார்க்க ஆரம்பிச்சிருங்கோ, இந்த நாளைக்குள்ள முடியும்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா தைரியமாக பார்க்க வேண்டியது. அதே மாதிரி இல்லம்மா, உங்கள் பெண்ணுக்கு இந்த கணவனால் பிரச்சனைங்கிறது இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது வேண்டும், அந்த பெண்ணிடமே நேரடியாகவே சொல்லிவிடலாம். இப்படிலாம் இருக்கும்மா,
உன் வாழ்க்கையில உனக்கு வரக்கூடிய கணவனுடைய கேரக்டர்ஸ் இப்படித்தான் இருக்கும்னு உன்னுடைய ஜாதகம் தீர்மானிச்சிருக்கு. அதனால ரொம்ப பெருசா எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதே அப்படின்னு சொன்னா, எதிர்பார்ப்புங்கிறது இல்லைன்னு சொன்னா இங்க ஏமாற்றம்ங்கிறது வராது தானே. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கூட பாட்டியை தாத்தா ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பார்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எங்க அம்மா ரொம்ப சந்தோஷத்தையே வாழ்க்கையில பார்க்கலன்னு சொல்லி அப்பா சொல்லி இருப்பார். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு எங்க அம்மாவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய குடும்பத்திலே சொல்லவும் கேள்விப்பட்டிருப்போம் தானே. அவர்கள்லாம் பொறுமைசாலியாக இருந்து குடும்பத்தை நடத்தவில்லையா? நம்ம ஜாதகத்திலே நமக்கு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு அதற்கு ஏற்றாற் போல் செயல்பட வேண்டியது. பொருத்தத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டியதே இல்லை. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. இவாளுக்கு இவாதாங்கிறத பகவான் தீர்மானிக்கிற விஷயம். நம்ம போய் அதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன்.